அந்த இரவு ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்தது. அயனா ஒரு ஒளிரும் காட்டுக்குள் நுழைகிறாள். அங்கு மின்னும் இலைகள் மற்றும் பூக்கள் நிறைந்த வழியில் செல்கிறாள். அமைதியாக ஒரு இசை போல இயற்கையின் ஒலி கேட்டது. அங்கு 4 மாயாஜால உயிரினங்கள் அவளை அரவணைப்புடன் வரவேற்கின்றன. மிக் என்ற புத்திசாலி நரி, சிரா என்ற அழகான பட்டாம்பூச்சி, லுபு என்ற ஞான ஆந்தை மற்றும் நிலோ என்ற மென்மையான முயல். அவர்கள் காட்டில் ஒன்றாக நடக்கிறார்கள். அயனாவின் கால்களுக்கு கீழே உள்ள மென்மையான பாசி, "நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய்" என்று கிசுகிசுப்பது போல் தெரிகிறது. ஆனால் அவள் இதயம், அவள் விட்டுச் சென்ற உலகின் நிழல்களை இன்னும் வைத்திருக்கிறது. சிக்கலான கொடிகள் மற்றும் மிதக்கும் இதழ்களால் ஆன ஒரு சிறிய ஒளிரும் பாலத்தின் விளிம்பில் அவள் நிற்கிறாள். அது நட்சத்திரங்களைப் போல மின்னும், மெதுவாக நகரும் வெள்ளி ஓடையின் குறுக்கே நீண்டுள்ளது பாலம். மறுபுறம் மாயவனத்தின் அழகான பகுதி. அதிக ஒளி, அதிக ஆச்சரியம். மேலும் இங்கே இருந்து பார்ப்பதற்கு தெளிவாக தெரியவில்லை. அவள் உறைந்து போகிறாள். அவள் கால்கள் அசையவில்லை. நினைவுகள் ஊர்ந்து வருகின்றன. அங்கே போகாதே. அமைதியாக இரு. உன்னால் முடியாது. இங்கேயே இரு.